அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை 138 சங்கீதம் 8 வசனம், அதனுடைய முதல் பகுதி. அப்படிலாம் வாசிக்கூடாது, பைபிள் படிக்கிற மாதிரியே வாசிக்கணும், அப்பதான் புரியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. நான் பைபிள்ல எடுக்கல, நான் சொல்லிட்டேன். இப்படி அதாவது பண்ணாலும் கரெக்டா பண்ணிடணும். அதாவது வெளியில கண்ண முடிவு காத்தா கூட அவங்க பைபிள் தான் படிக்கிறாங்க போட்டுக்குன்னு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை தான் இந்த மாசத்துக்கு நமக்கு வாக்கு தத்துவமாக கொடுத்தார். நம்ம அதைத்தான் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இன்னொரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா 28 நமக்கு நெக்ஸ்ட். அப்போ அதுக்கப்புறம் திருவிருந்து. அந்த திருவிருந்துல நம்ம திரும்பி ஒரு புதிய வாக்கு தத்தத்தை மார்ச் மாசத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தாவீது இதை மிகவும் தெளிவாக ஒரு விசுவாசத்துல தான் சொல்றாரு. கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒவ்வொரு வார்த்தையை நீங்க எப்படி தியானிக்கலாம் அப்படின்னா, பைபிளை மெடிடேட் பண்றதுல பல விதமான வகைகள் இருக்குது. நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அது பைபிள் காலேஜில் சொல்லி கொடுப்பாங்க. அதில் ரொம்ப சிம்பிளா, நான் முதல்ல ஊழியத்துக்கு வந்தோடனையும் பைபிளை எப்படி மெடிடேட் பண்றது, அப்ப எனக்கு பிரசங்கம் பண்றதுலாம் தெரியாது. ஊழியங்களுக்கு வந்துட்டேன். கிராம ஊழியம் தெரியும், சுவிசேஷ ஊழியம் தெரியும். போய் சொல்லுவோம், ஏசாமி நம்புங்க, ஏசாமி நல்லவர். அப்போ ஒருத்தர் கேட்டாரு, ஏசு சாமி கெட்டவர்னு நாங்க எப்பப்பா சொன்னோம்? அல்லேலூயா, அவர் நல்லவர் தாங்கிறது எங்களுக்கும் தெரியும் அப்படிம்பாங்க. கிராமத்துல தெரியாது, எங்களுக்கும் சொல்ல தெரியாது, விசுவாசத்துல பேசுவோம், அவ்வளவுதான். ஏன்னா அந்த டைம் ஊழியத்துக்கு வந்த புதுசு. ஜனங்கள் எப்படியாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம இருதயத்துல ஒரு பெரிய உணர்வு இருக்கும். என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட மாதிரியே ரட்சிக்கப்பட்டுறணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசையிலே அதே மாதிரிதான் ஊழியத்துக்கு வரும்போதும், நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லணும், பாக்குறவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கும். அவர்கள் எப்படியாவது தேவனை அறிந்து கொள்ளணுங்கிற வாஞ்சி இருக்கும். அப்படிதான் நாங்களும் பண்ணோம். அப்ப எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. அப்ப நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? என்னை நம்பி ஒரு சபையை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் 3 சபைக்கு போய் செய்தி கொடுக்கணும். அல்லேலூயா. 3 இடத்துல கொடுத்துட்டாங்க. சந்தையூர்னு ஒரு பகுதி, அம்மாப்பட்டின்னு ஒரு பகுதி, அப்புறம் சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா வன்னிமடை அப்படின்னு ஒரு ஊர். 3 கிராமத்திலயும் போயிட்டு சபையை நடத்தணும். மக்கள் வருவாங்க. ஆனா எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இயேசு விடுவிக்கிறார் புக்கு வாங்கி வச்சிருப்பேன். எப்பயுமே மாசம் வரும். நீங்களா வாங்குறீங்களா? உங்களுக்குலாம் வருதா? அனுப்புறாங்களா? அதுல பாத்தீங்கன்னா கடைசியில சகோதரரின் செய்தின்னு ஒண்ணு இருக்கும். அல்லேலூயா. அந்த செய்தியை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பேப்பர்ல எழுதிட்டு போயிடுவேன். எழுதிட்டு போயிட்டு ஒரே பிரசங்கத்தை 3 இடத்துலயும் பண்ணிடுவேன். இங்க இருக்கிறவங்களுக்கு அங்க தெரியாதுல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு அது புதுசா இருக்கும். அதே அங்க அந்த இடத்துக்கு போறவங்களுக்கு அது புதுசா தெரியும். இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல. 3 கிராமத்துக்கு என் கூட வர்ற ஒரு அம்மாவுக்கு தெரியும், இது என்ன அரைச்சமாவே அரைக்கிறான் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ எனக்கு வாலிப நாட்கள்ங்கிறதுனால சபை ஊழியத்துல என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஸ்தாபனத்துல தனியா வாலிபனா கிராமத்துக்குள்ள ஊழியத்துக்கு போக கூடாது. திருமணம் ஆகிருந்தா மனைவியோட போலாம். திருமணம் ஆகல அப்படின்னா அவங்க ஊழியத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார் ஆல்ரெடி அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, டீமா பிரிச்சிருவாங்க. இப்ப எனக்கு ஒரு அம்மா அதே மாதிரி பிரிச்சாங்க, லில்லி அம்மான்னு சொல்லி. நம்ம டென்னிஸ் அம்மா மாதிரியே நல்ல ஒரு அம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தான் அந்த கிராமத்துக்குலாம் இன்சார்ஜ். அப்ப நான் வந்தோடனே என்னை கூட்டிட்டு போவாங்க. எல்லா கிராமத்துக்கும் அவங்க தான் என்னை கூட்டிட்டு போவாங்க. அதுலயும் நிறைய கண்டிஷன் இருக்குது. தாயார் தான், ஆனா வண்டியில வச்சு கூட்டிட்டு போக கூடாது. பல கண்டிஷன்ஸ் ஊழியத்துல. ஆமா. அப்போ பஸ்ல தான் போகணும். வண்டியே இருந்தாலும் வண்டியில என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. கண்டிப்பா 2 பேர் பஸ்ல தான் போகணும், பஸ்ல தான் வரணும். தனியா ஊழியத்துக்கு போக கூடாது. அந்த மாதிரி பல கண்டிஷன். ஏன்னா கிராமம் முழுக்க கிராமம். அதுவும் அந்த பக்கம் இந்த விருதுநகர் பக்கம், அந்த பக்கம் நான் ஊழியம் செஞ்ச இடம் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்கிறவங்க. ஃபுல்லா தேவர்கள் மட்டும்தான், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள வந்தீங்கன்னாவே, தம்பி எந்த ஆளு நீங்க அப்படின்பாங்க. நான் சொல்லிடுவேன், நம்ம ஆளுதாக அப்படின்றுவேன். அவங்க பேசுற பாஷையிலே பேசி விட்டு வந்துருவேன். அப்புறம் கூட அதே மாதிரி அங்க இன்சார்ஜா கொடுத்துருக்கிறவங்களும்
அந்த குறிப்பிட்ட சமுதாயம். ஏன்னா வேற வழி இல்லை. அப்படிப்பட்ட கிராமத்துல என்னதான் பண்ண முடியும்? நம்ம அப்படித்தான் மினிஸ்ட்ரி பண்ண முடியும். அங்க இருக்கிறவங்களும் இங்க வரமாட்டாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க போக மாட்டாங்க. வேற வழியே இல்லாம ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குலாம் பஸ் எல்லாம் கிடையாது, நடந்துதான் போகணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரேயர் முடிச்சுட்டு திரும்பி உள்ள 2 கிலோமீட்டர் நடந்துதான் போகணும். நடந்தே தான் போவோம். நானும் அந்த அம்மாவும் பேசிட்டே போவோம். இப்பவும் அந்த அம்மா இருக்கிறாங்க. என்னை ரொம்ப விசாரிப்பாங்க, எனக்காக ரொம்ப அதிகமா ஜெபிப்பாங்க. ரொம்ப நல்ல தாயார். அல்லேலூயா. அந்த மாதிரி பிரசங்கமே பண்ண தெரியாத இடத்துல கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேற வழி இல்ல, போய் பிரசங்கம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் பிரசங்கம் பண்ண கத்துக்கிட்டேன். அப்புறம் நாளாக ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பிக்க நானே அதை தியானிக்க நிறைய விஷயங்களை ஆண்டவர் கற்றுக்கணும். அதுல ஒரு டெக்னிக் தான் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வார்த்தை எப்படி தியானிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி மற்ற வார்த்தையை என்ன பண்ணும், அமைதிப்படுத்த சொல்றேன். எப்படின்னா, இப்ப பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 5 வார்த்தை இருக்குது. இதை நீங்க எப்படி தியானிக்கலாம் அப்படின்னா, 5 வகையில தியானிக்கலாம். 5 வெளிப்பாடு கிடைக்கும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தையை என்ன பண்ணும், கர்த்தர் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி கர்த்தருக்கு அப்புறம் 2வது வார்த்தையை பிரஸ் பண்ணு, கர்த்தர் எனக்காக அப்படின்னு நிப்பாட்டிட்டு யாவையும் செய்து முடிப்பார். அப்போ ஏற்கனவே வாசிக்கும் போது கர்த்தர்ங்கிற வார்த்தை ஹைலைட் ஆனதுனால அதுல இருந்து ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அடுத்து எனக்காகங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்ணதுனால அதுல இருந்து வெளிப்பாடு. அடுத்து கர்த்தர் எனக்காக யாவையும் நீங்க நிறுத்தும் போது அந்த யாவையும்குள்ள ஒரு சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். அடுத்து 4வது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து அப்படின்னா செய்து அவரே நமக்காக செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரும்போது என்னாகும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லும் போது அந்த முடிப்பார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன் உண்டாகும். இப்ப பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா நம்ம ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி, இது ஹைலைட் டெக்னிக்னு சொல்லுவாங்க மெடிடேஷன்லயே. அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க, நீங்க அது ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒரு விளக்கத்தை எடுப்பீங்க. அல்லேலூயா. அது மாதிரி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அப்போ எதை முன்னிட்டு அவர் சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு தாவீது ரொம்ப போல்டா சொல்றாரு, விசுவாசத்துல சொல்றாரு. எதை முன்வைத்து சொல்றாருன்னா, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றேன், நான் வேதத்திலேயே அப்படியே நிரம்பி இருக்கிறேன், அதனால கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படி சொல்லல. அதனாலதான் அவர் அடுத்த ரீசன் சொல்றார், எனக்கு அவரை தெரியும், ஆனா இதனால தெரியும், அவருக்கு என்ன தெரியாது அப்படிங்கிற மாதிரி இல்ல இது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஏன், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நான் என்னுடைய நீதியை முன்னிறுத்தி நான் இதை சொல்லல, என்னுடைய கிரியைகளை முன்னிறுத்தி இதை நான் சொல்லல. ஏன் எனக்காக நீங்க எல்லாம் செய்து முடிப்பீங்கன்னா, அவங்க கிருபை என் மேல இருக்குது. அல்லேலூயா. அதை தெளிவாக தாவீது தெரிந்து கொண்டான். இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், பரிசுத்தமா வாழ்றோம், கர்த்தருக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரியமான காரியங்களை செய்யறோம், காணிக்கைகளை விதைக்கிறோம், தசம பாகங்களை விதைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இதெல்லாம் நம் தேவ சமூகத்துக்கு முன்வைத்து நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆனால் அவருடைய கிருபையை முன்வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கிருபைக்குன்னு ஒரு சங்கீதத்தையே ஒதுக்கிட்டாங்க. கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சங்கீதம். ஒரு அதிகாரத்தை அடுத்த வாரத்தில் வாசிச்சு வாங்கன்னு சொன்னோம்னா டக்குன்னு பிள்ளைங்க எதை தான் வாசிட்டு வருவாங்க, ஒன்னு சங்கீதம் 23 வாசிட்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த சங்கீதம் 136. அல்லேலூயா. முழுசா ஈஸியா வாசிச்சிடலாம். ஈஸி. வாடாதி வாடங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. அப்படியே ஒரு சங்கீதத்தையே அதுக்குன்னு ஒதுக்கிட்டார் பாருங்க தாவி. காரணம் என்னன்னா, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஃபர்ஸ்ட் நீங்க நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க மேலையும் உங்க பிள்ளைகள் மேலேயோ உங்க குடும்பத்தின் மேலேயோ தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இதுலதான் ஃபர்ஸ்ட் பிசாசு நம்ம டச் பண்ணுவான். என்ன பண்ணுவானா, தேவன் உங்க கூட இல்ல பாரு, அதனாலதான் உனக்கு பிரச்சனை, தேவன் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில இல்ல, தேவன் உன் கணவரோடு இல்ல, அதனாலதான் உன் கணவர் வழிமாறி போகிறார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல அப்படின்னு சத்துரு பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க அப்ப பேசும்போதெல்லாம் நீங்க சொல்லிடணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. காலையில பிள்ளைங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா கர்த்தருடைய கிருபை என் பிள்ளையின் மீது உள்ளது சொல்லுங்க. காலையில எந்திரிச்சோன்னே எந்திரா, பல்லு விளக்கடா, குளிடா அப்படின்னு திட்டுறதை காட்டிலும் அதெல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே என்ன பண்ணும், நான் என்ன பண்ணுவேன்னா தூங்கும் போது பிரேயர் பண்ணிடுவேன். அது யாருக்குமே தெரியாது.
நான் தூங்கும் போது என் மனைவி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பிள்ளைகள் தலையை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அச்சய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே அது எனக்கு ரிலாக்ஸேஷனான ஒரு பீரியட் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு அப்படியே என் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை இவங்க மேல அப்படியே நீங்க 2 மடங்கா எலியாவின் மீது இருந்த அபிஷேகம் எலிசாக்கு எப்படி கிடைச்சிச்சு? 2 மடங்கு கிடைச்சு. ஏன் நம்ம அப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. உங்களுக்கு சாமுவேல தெரியும். சாமுவேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, நியாயாதிபதியா இருந்து மிகப்பெரிய தேசத்தினுடைய தீர்க்கதரிசியா இருக்கிற தாவீதையா வந்து என்ன பண்றான்? அபிஷேகம் பண்றான். ஆனா சாமுவேலுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க பாஸா ஃபெயிலா? தேசத்துக்கே தீர்க்கதரிசியா இருந்து தான் பிள்ளைகள் என்ன பண்ண முடியல சரியா. நோவாவுடைய பிள்ளைகள் தெரியும், ஏற்கனவே அது ஒரு கானானுடைய சப்ஜெக்ட் எடுத்தோம். சரி, அவ்வளவு விடுங்க. மோசே எடுத்துக்கோங்க. மோசே எவ்வளவு பெரிய ஒரு மீட்பர். அதாவது பழைய ஏற்பாட்டுல எப்படி புதிய ஏற்பாட்டுல ஜீசஸ் மீட்பர்னு சொல்றோமோ, பழைய ஏற்பாட்டுல அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட மீட்பராக இருந்தார் மோசே. எவ்வளவு பெரிய செங்கடலை 2ஆ பிளக்குறாப்ல, எவ்வளவு பெரிய முறுமுறுப்புகள், சுத்தி இருக்கிறவங்க முறுமுறுக்கும் போது கூட ஆண்டவரே இவர்களை மன்னிச்சிருங்க, இல்லைன்னா என் பேர் என்ன பண்ணிருங்க கிறுக்கி போட்டுருங்கன்னு ஜெபம் பண்ற அவருக்கும் பிள்ளைகள் இருந்தாங்க தெரியுமா? மோசேயுடைய பிள்ளைகள் எதிர்காலம் என்னாச்சு? பேசப்படுதா? யோசேப் எடுத்துக்கோங்க. யோசேப்புடைய பிள்ளைகள்ல ஏதோ பிரம்மாண்டமா ஏதாவது இருந்துச்சா? ஆனா இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள். பேதுருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. பேதுருவுடைய மாமி, அதாவது அவங்க அத்தை உடம்பு சரியில்லாம இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு. ஆனா பேதுருவுடைய மனைவி சப்ஜெக்டுக்குள்ளே வரல, பிள்ளைங்க. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள், உங்களுடைய லைஃப் நீங்க உங்களுடைய வாழ்க்கை கடந்துட்டா பட்டு பத்தாதுன்னு நினைக்க கூடாது. பிள்ளைகள் மீது இப்போ இருந்தே உங்களுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள 2 மடங்கா வரணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. போதிச்சா மாத்திரம் பத்தாது, அவங்களுக்கு பெரிய ஒரு ஜெப ஆதரவா என்ன பண்ணிட்டே இருக்கணும், ஜெபம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பாக்குறேன். இப்ப லைவா நான் இப்ப ரீசெண்டா கூட சொன்னேன், என்ன தெரிஞ்ச மிக நெருங்கிய ஒரு பாஸ்டர், ரொம்ப நேசமுள்ள ஒரு பாஸ்டர் தான், நல்ல பாஸ்டர். என்னைய உருவாக்குனது அவர் தான், நான் வளர்ந்த சபை தான். ஆனா இன்னைக்கு அவங்க 2 பசங்க, ஒருத்தருக்கு 19 வயசு, இன்னொருத்தருக்கு 20 வயசு, 2 பேரும் இந்து பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கும் ஒரு சபையை நடத்திய போதகர், ஒரு குறிப்பிட்ட ஒரு நெட்வொர்க், ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திற்கு தமிழ்நாட்டு அளவில் அவர் தான் மாநில தலைவர். எவ்வளவு தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருந்தாலும் கடைசியில பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க பெரிய. அதனால பிள்ளைகள் மீது நீங்க மிகுந்த கவனத்தோட இருக்க வேண்டும். இவன் பாருங்க, நேற்று போயிட்டு வந்துட்டு நீ வா அப்ப ஐஸ்கிரீம் கடைக்கு போனா அப்படின்னா, சரி போலாண்டா அப்படின்னு சொல்றேன். அவனுக்கு சந்தோஷத்துல அவன் என்ன சொல்றான், ஐஸ்கிரீம் கடைக்கும் போனா அப்படியே வைன் ஷாப்புக்கு போயிட்டு வந்திருப்பான் அப்படிங்கிறான். வைன் ஷாப்புங்கிற வார்த்தையை உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா தெரியலங்க, நானே இது வரைக்கும் பயன்படுத்தினது இல்லை. அல்லேலூயா. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகி போச்சு. என்னடா ஒரு வாரம் உங்களை விட்டு இருந்தேன், அதுக்குள்ள வைன் ஷாப்புக்கு என்னை போக சொல்லிட்டியாடா அப்படின்னு நினைச்சேன். எப்படி தெரியும், போனு இதெல்லாம் பாக்குறதுல பல வார்த்தைகள் கேட்கறாங்களா பிள்ளைய. யூகேஜி படிக்கும் போது சொல்றேன். அப்புறமா இருங்க, சாயங்காலம் பேக்கரிக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த பேக்கரியில ஒரு ஐயா, வயசான ஐயா வந்து என்ன பண்றாரு, ஸ்மோக் பண்றதுக்கு வெளியில வந்து உட்காந்து ஸ்மோக் பண்றாரு. அப்ப இவன் என்ன கேக்குறான், ஏன்பா வயசானவங்க எல்லாம் வந்து மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியல, அந்த மாதிரி தம்லாம் அடிக்க கூடாது தானே அப்படிங்கிறான். ஆமாப்பா, வயசானவங்க மட்டும் இல்ல, யாருமே அடிக்க கூடாது அப்படின்னா. ஆமா யாருமே அடிக்கக்கூடாது, அது அப்படி ஆனிச்சுன்னா அந்த அலுங்கலை பொருள் அந்த போட்டோவை பார்த்திருப்பான் போல் இருக்குது, அந்த புகையில்லா ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, அதுல வாயெல்லாம் புண்ணாயிரும், கொப்பளம் வந்துடும், அப்படியே அழுகிரும், அதனால பண்ணக்கூடாதுப்பா. அப்புறம் எனக்கு சொல்றான், நீக்கு இது அப்படிலாம் பண்ணிடாத நிஜமா அப்படிங்கிறான் என்னைய. அலையில நீ நாங்களாம் வந்து ஸ்கூல்ல சும்மா பென்சில் வச்சு விளையாடுறோம் இப்படி, ஆனா நீ இது நிஜமா போய் குடிச்சிடாதப்பா, உடம்பு கெடுதிப்பாங்கிறான். அலையலூயா. என்னடா இப்படியும் பேசுற, காலையில ஒயின் ஷாப்பு போக்க சொல்ற, சாயங்காலம் தம் அடிக்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு. இன்னைக்கு பிள்ளைகளை வந்து நீங்க எப்படி அவங்க போறாங்கிற வழிகளை ஆராய்வது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல பிள்ளைகளை வைத்து நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இது ஆப்ஷன் இல்ல, இது கட்டாயம். இப்ப நம்ம ஜெபிக்கல அப்படின்னா அவர்கள் வாழ்க்கை வழிமாறி போயிருச்சுன்னா நீங்க சரிப்படுறது ரொம்ப கஷ்டம். நீங்க சரியா வந்துடுவீங்க, உங்க பாதைகள் கரெக்டா இருக்கும். உங்க காலம் முடிந்த பிறகு அவர்களுடைய காலம், நீங்க பல பேர் ஆரம்பத்துல இருந்தவங்களுடைய சூழல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு கேட்பாங்க, நீங்க சொல்லுவாங்க, எங்க தாத்தா சர்ச்சில் தான் இருந்தாரு, எங்க பாட்டி பாஸ்டர் அம்மாவா தான் இருந்தாங்க அப்படிம்பாங்க. ஆனா அவரு இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவரு டாஸ்மாக் கடையில் தான் இருப்பாரு. அல்லேலூயா. ஏன்? எதிர்கால சந்ததி மீது அக்கறை இல்லாம போயிருச்சு.
எதிர்கால சந்ததிக்காக பிரயாசப்பட விட்டாங்க. கோபத்தோட அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, இயேசுவை ஏத்துக்க, இயேசுவை ஏத்துக்கன்னு சொன்னாங்களே ஒழிய அவர்களிடத்தில் அன்பு காட்டவில்லை. இயேசுவை சொன்னேமே ஒழிய இயேசுவை நம்ம முதல்ல என்ன பண்ணல, வெளிப்படுத்தாமல் விட்டு விட்டோம். அதனுடைய விளைவு அவங்க காலத்தோட என்ன ஆயிடுச்சு, அது நின்று விட்டது. அப்படி இருக்கக்கூடாது. அது காலம் காலமாக தேவன் நம் மீது வைத்திருக்கிற வாக்கு தத்தமே என்ன அப்படின்னா, நான் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும் உன் மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியின் மேலும் இருப்பதாக. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய அபிஷேகத்தை கடத்தணும், நம்மளுடைய பேர்டன்ஸை கடத்தணும், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கடத்தணும். அது நம்ம மீது விழுந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சில விஷயங்கள் பசங்க கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க கேட்கவே மாட்டாங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நம்ம சொல்றது யார் கேட்கறாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன பிரதர் பண்ணோம், ஒரே ஒரு வழி, ஜெபம் மாத்திரமே. அல்லேலூயா. ஒரே ஒரு வழி, ஜெபம் மாத்திரம்தான். இன்னைக்கு பல தலைவர்களுடைய சரித்திரங்களை நான் வாசிச்சிருக்கிறேன். அவர்களுடைய தாயாருடைய முழங்கால் ஜெபம், கண்ணீர் ஜெபம் தான் அவங்களை இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரங்களாவே மாத்தி இருக்குது. அவருடைய பாவ வழிகளிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்திருக்குது. அதனால நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்கலையேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அவர்களுக்காக அனுதினமும் நாம் ஜெபித்து 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 தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அப்படி செய்யும் போது ஒரு நாள் வரும், உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலாக அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருப்பார்கள். கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பண்ணுகிற ஜெபம் தான். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது. பணங்களை சேர்த்து வச்சிருக்கீங்களா தெரியாது. நகைகளை சேர்த்து எனக்கு தெரியாது. ஒன்னே ஒன்னு சேர்த்து வச்சிருங்க, ஜெபம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் எட்டக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அது நீங்கள் சேர்த்து வைத்த பணமோ நகையோ பொருட்களோ ஆஸ்திகளோ அல்ல. உங்களுடைய ஜெபம் தான் தேவ சந்நிதியை உங்கள் பிள்ளைகளுக்காக எட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஒரு நேரத்துல அப்படியே மோசே மேல டென்ஷன் ஆகி கொல்ல பார்த்தாரா. மோசே என்ன பண்றாரு, தேவன் யெகோவா தேவன் கொல்ல பார்த்தார். அந்த கொல்ல பார்க்கிற நேரத்துல திடீர்னு அவங்க மனைவி வந்து என்ன பண்றாங்க, ஒரு உடன்படிக்கையை பண்ணி காப்பாத்துறாங்க மோசேயை. அல்லேலூயா. அப்போ உங்கள் நம்ம பிள்ளைகள் மீது தேவனுடைய கோபம் இறங்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது கூட உங்கள் ஜெபம் அதை தடுத்து நிறுத்தும். அல்லேலூயா. உங்கள் மனைவியினுடைய உங்கள் கணவருடைய ஜெபம் உங்களை பாதுகாக்கும். ஏன் இன்னைக்கு மோகன் வந்து எப்பயுமே ஜெபத்தை குறித்து அதிகமா பேசுறாரு? ஏன் இன்னைக்கு அவங்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சி, பல விமர்சனங்கள் அவர்கள் மீது இருந்தாலும், ஆனா குறிப்பாக அவர்கள் வளர்ச்சி அடைந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே தனக்குன்னு ஒரு பிரேயர் விங்க அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நீங்க போனாலும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துல மோகன் சி லாசரஸ் அண்ணனுக்காகவும் அவருடைய உடன் ஊழியர்களுக்காகவும் ஜெபிப்பதற்குனே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க வேலை என்ன தெரியுங்களா, ஜெபம் பண்றது மட்டும்தான். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு. காலையில ஒரு பிரேயர், மதியம் ஒரு பிரேயர், நைட் ஒரு பிரேயர், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அங்க தங்கிக்கலாம். நீங்களும் அப்படி போய் அர்ப்பணிச்சு வாலண்டியரா போய் சேர்ந்துக்கலாம். இப்படி நிறைய வயதான தாய்மார்கள் அங்க போய் சேர்ந்துருக்காங்க. என்ன பண்றாங்க, அங்க போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. 3 நேரம் உணவு இலவசமா கொடுத்துருவாங்க. நல்ல உணவுகள் தான். அவங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அண்ணன் கேட்கறது என்னது, நம்ம இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம செய்யற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பல இளைஞர்கள் மத்தியில, திருநங்கையர்கள் மத்தியில, மகளிர் மத்தியில பல ஊழியங்களை செய்யறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஜெபிப்பதற்காகவே இன்னைக்கும் பாருங்க நிறைய வச்சிருக்காங்க. இங்க இருக்கு சிறுகனூர்ல அவங்களுடைய பிரேயர் டவர் இருக்குது. எத்தனை பேர், நான் போயிருக்கிறேன். நான் அங்கெல்லாம் போய் செய்திலாம் கொடுத்துருக்கிறேன். அலந்தலப்பூர்ல இருக்கும்போது அங்க என்னை கூப்பிட்டுருக்காங்க. 2-3 தடவை கூப்பிட்டுருக்காங்க. மாசத்துல கடைசி சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அங்க பிரேயர் நடக்கும். திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும். சிறுகனூர்ல இருக்குது, பெரம்பலூர்ல இருக்குது, நிறைய இருக்குது. எல்லா இடத்துலயும் அவர் ஏற்படுத்துறது சபையே அல்ல. எல்லா இடத்துலயும் அவர் ஏற்படுத்துறது என்னது, ஜெப கூடாரம். ஜெப கூடாரத்தை தான் ஏற்படுத்தினார். ஜெபிக்கிறவங்க. நான் அதான் அப்பாவுடைய வீட்டுல பிரதிஷ்டைக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னாரு, இது ஒரு எழுப்புதல் தரிசன ஜெப கூடாரம். அல்லேலூயா. இது ஒரு பிரேயர் சென்டர். இந்த பிரேயர் சென்டர்ல இருந்து திரளான ஜனங்கள் அங்க ஜெபிப்பாங்க. ஜெபிக்கிறவங்களை நான் ஊழியர்களாக மாற்றி வீட்டிற்கு, அதாவது தெருவுக்கு ஒரு சபையை ஏற்படுத்துவேன் ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஒரு இடம் தேவை, ஒரு பிரேயர் சென்டர். அதுதான் ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறார். அது வீடா. அன்னைக்கு நம்ம போயிருக்கும் போது எதிர்பார்க்கல, பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் அவ்வளவு வெளிப்பாடுகளை தந்தார். அல்லேலூயா. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தாமதங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம், ஆனால் சொன்னதை அவர் ஒரு நாளும் மாற மாட்டார், மறுக்க மாட்டார். டைம் ஆயிடுச்சே இனிமே உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லவே மாட்டார். அதான் ஒரு ரபி சொன்னாங்கன்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு முன்பதாக இந்த பூமியை அழிந்து போய்விட்டால் கூட
இந்த பூமியே என்ன ஆயிடுச்சுன்னா அழிஞ்சு போயிட்டா கூட திரும்பியும் உங்களுக்காகவே ஒரு பூமியை உருவாக்கி அந்த பூமியில உங்களை கொண்டு போய் வச்சு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராம். அல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியமான ஆண்டவர். அதனாலதான் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு பாக்குற மோகன் சி லாசரசனுடைய வளர்ச்சிய 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்காவது வீடு இருக்குது, அவருக்கு வீடு இல்ல, திண்ணையில ஆரம்பிச்ச ஊழியம் அது. பாத்துருக்கீங்களா, கேள்விருக்கீங்களா? மோகன் அண்ணன் ஊழியம் எங்க ஆரம்பிச்சிச்சு? திண்ணையில, சும்மா வீட்டு வாசல்ல. ஏன்னா யாரும் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வாடகை கூட. திண்ணையில 3 பேர் 4 பேரா உட்கார்ந்து ஜெபித்தவங்க. அவங்க மாத்திரம் இல்ல, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, FMBB என்கிற சொல்லப்படுகிற மிஷனரி ஸ்தாபனம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருந்திருக்கிறது. ஜஸ்ட் ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து ஜெபிச்சாங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணாங்க? 4 நண்பர்கள் சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு தேசங்கள் முழுவதும் சபைகளை ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு வட மாநிலங்களிலே கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு FMBB ஊழியங்கள் காரணம், அதற்கு ஜெம்ஸ் ஊழியம் காரணம், அதற்கு விஸ்வவாணி ஊழியம் காரணம். அல்லேலூயா. பல மூதாதையர்கள் ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க, ஆரம்பம் ரொம்ப அற்பமா தான் இருக்கும், ஆனா முடிவு சம்பூரணம். ஜீசஸ் கால்ஸ் எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு மீட்டிங்ல ஆரம்பிச்சது தான் டிஜிஎஸ் தினகரன் ஐயோட மீட்டிங். ஓப்பன் மீட்டிங், அதுவும் மெரினா கடற்கரையில ஓப்பன் மீட்டிங் நடந்த ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு மிகப்பெரிய இடம், மிகப்பெரிய உயர்வு. காரணம் என்ன அப்படின்னா தேவன் தந்த வாக்குத்தத்தம் அப்படி. அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் அப்படி. அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் என்ன ஆகாது. இப்போ வளர்ந்துட்டாங்க, வளர்ந்த பிறகு சரியான பாதையில போறாங்களான்னா தெரியாது, அது தெரியாது நமக்கு. ஆனா தேவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்பதை மாத்திரம் நம்ம கண்ணார என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, உனக்காக நான் சொன்னதை செய்து முடிப்பேன். உனக்காக நான் சொன்னதை என்ன பண்ணுவேன்? செய்து முடியும். இதுல ஏதாவது நம்ம ப்ராசஸ் ஏதாவது இருக்குதா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுல உங்களுடைய ப்ராசஸ் ஏதாவது இதுல இருக்குதா? இல்லவே இல்லை. பாருங்க, உங்களுடைய ப்ராசஸ் ஒண்ணுதான், விசுவாசிக்கணும். சொன்னதை என்ன பண்ணணும்? கேட்டு மனதில் விசுவாசிச்சா போதும். ஆனா சூழ்நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா தலைகளா இருக்கும். தேவன் நமக்கு பாருங்க, இப்ப எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இது என் மீது இருக்கிற வாக்கு தத்தம். ஆனா என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லை. நான் இன்றைக்கும் கடன் அடைத்து கொண்டு தான் இருக்கிறேன், நிறைய இஎம்ஐஸ் பே பண்ணி தான் இருக்கிறேன். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு இன்வெஸ்டர், நாங்க ஒரு கோல்டு பினான்ஸ் ஆரம்பிக்க போறோம், அதை நீங்க தான் நடத்தணுங்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு கோல்டு பைனான்ஸ் திருச்சியில ஆரம்பிக்க போறாங்க. அதனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அவர் சொல்லிட்டாரு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா நான் பண்ணிடுறேன், நீங்க தான் மீதி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். அப்ப நான் ஜெபம் பண்ணேன். அப்ப ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் ஞாபகம் தராரு. நீ கடன்காரனா தான் இருக்கிற, ஆனா இப்போ நீ அநேகருக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு இன்சார்ஜ் ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ அடுத்த அப்கிரேட் கொண்டு போறாரு. அப்ப யோசிக்கிறேன், ராயல் கோல்டு பைனான்ஸ் வைக்கிறோம் போர்டு, அந்த போர்டுக்கு மேல இந்த வாக்குத்தத்தத்தை பதிக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன நடக்கல, இதெல்லாம் இன்னும் நடக்கல. ஆனா நான் விஷன்ல பார்த்திருக்கிறேன், ஓபன் ஆகும்போது நீங்க எல்லாம் அங்க வருவீங்க. அல்லேலூயா. இங்கதான் திருச்சி தான், ரொம்ப தூரம் இல்ல, எல்லாரையும் உங்களை அழைத்துட்டு போறாரு. நம்ம சார்பில் ஒரு கோல்டு பைனான்ஸ் ஓபன் ஆக போகுது. அல்லேலூயா. இடத்து தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, எந்த இடத்துல வைக்கலாம், தில்லை நகர்ல வைக்கலாமா, எங்க வைக்கலாம், தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இடம் அமைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுடைய கோல்டு பினான்ஸ் வருது. எப்படி நடக்குது அதான் பாருங்க. வாக்குத்தத்தம் ஒருவன் மீது இருந்தால், வாக்குத்தத்தம் ஒருவன் மீது இருந்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் உங்கள் ஒளிநிலத்தில் அவங்க வருவாங்க. அல்லேலூயா. நீங்க யாரையும் தேடி சென்று போக வேண்டியது இல்ல. நானே பல நெருக்கடிகளை தாண்டி ஒரு வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறேன். இப்ப போயிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு கோல்ட் பினான்ஸ் ஓபன் பண்ணணும். சரி, பண்றேன் தாராளமா பண்றேன். முதலீட்டு நீங்க தானே செய்றீங்க, நான் பண்றதுக்கு ரெடி. அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியும். எனக்குமே நமக்கு தெரிஞ்சதை மற்றவர்கள் சொல்லி கொடுக்கறதுல நான் எதுவுமே தவிர்த்ததே இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு வாழ்கிறவர் நான். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மட்டும்தான் வச்சுக்கணும்னு இல்லை, அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்போ ஒரு நல்ல யாரு, ஆமா அது உங்களுக்கு தான் தெரியுமே. ஞாயிற்றுக்கிழமை வந்து கிறிஸ்துமஸ்க்கு ஆராதனைக்கு செய்தி கொடுக்க வந்தாருல ஒரு அண்ணன், வெஸ்லி அண்ணன், ஞான மோசஸ் அண்ணன், அவரு தான் இன்வெஸ்டர். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க, ஆண்டவர் எப்படி கொண்டு லிங்க் பண்றாரு பாருங்களேன் நம்மள. யாரோ வரலாம் இல்ல, அவரு தான் போன் அடிச்சாரு என்கிட்ட, அந்த கோல்ட் பினான்ஸ் பண்ணும், நீங்க பண்ணுங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அவருக்குலாம் சாதாரணமான விஷயம், ஏன்னா அவங்க இருக்கிற லெவல் வேற. அதனால அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ ஒரு சில அதான் அப்ப நான் யோசிச்சேன், கையில ஒண்ணும் இல்லை, நானே கடன்காரனா தான் இருக்கிறேன். ஆனா நம்மள மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு தேவன் அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரணம் என்னன்னா வாக்குத்தத்தம். காரணம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை.
இப்போ தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்குரைத்து விட்டால் அதை செய்து முடிப்பார். அதை தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சம்பவத்தை வாசிங்க. யோவானின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த அனைவரும் எதை பார்த்தார்களாம்? மரியாளிடத்துல வந்திருந்தவர்கள் இயேசு செய்தவைகளை. அல்லேலூயா. யார் செஞ்சாங்க? இயேசுதான் செய்தார். இயேசு செய்தவைகளை அப்புறம் கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் நிகழ்த்தி இருக்கிறார். மிகப்பெரிய அதிசயத்தை ஒரு நிகழ்த்தி இருக்கிறார். அத பார்த்த அனைவரும், யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். எதை பார்த்தார்கள்? எதை இயேசு செய்தார்? மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து என்ன பண்ணிருக்கிறாரு? உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இதை பார்த்தவர்கள், இயேசு செய்ததை பார்த்தவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவங்க வாழ்க்கையில நன்மை நடக்கல. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. லாசருவை தான் தேவன் என்ன பண்றாரு? உயிரோடு எழுப்புறாரு. இது யாருக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம்? அவருடைய சகோதரி 2 பேர், மார்த்தாள், மரியாள். அவங்க வீட்டுல ஒருத்தர் மரிச்சிட்டான். ரொம்ப நேசத்துக்குரிய ஒரு மகன், அவங்களுடைய சகோதரன். ஆனா அவங்க திருப்பி உயிரோடு ஆண்டவர் எழுப்பிட்டாரு. இப்ப இந்த குடும்பத்துக்கு ஒரு அதிசயத்தை செய்யறாரு. ஆனால் இந்த அதிசயத்தை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். பார்த்தவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் வந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்கிறார் என்று சொன்னால், உங்களை சுற்றி இருக்கிறவர்களை தேவனை விசுவாசிக்கும்படி அவர் அதை செய்வார். அல்லேலூயா. நீங்க அவங்க கிட்ட போய் பார்த்தாலும் மரியாளும் அந்த யூதர்கள் போய் பிரசங்கம் பண்ணாங்களா? பாருங்க, இயேசு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். மரித்து போன என் சகோதரனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரே நித்திய ஜீவன் வழி. எங்கேயாவது பேசுற மாதிரி இருக்கு? அவர்கள் ஜஸ்ட் காமா தான் இருக்கிறாங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க பிரயாசப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணி சொல்றேன், நீங்க பிரயாசப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல, அவர் செய்வார். அல்லேலூயா. அவருக்காக பாடுகளை அனுபவிச்சிட்டீங்க, அவருக்காக அவமானங்களை சகிச்சிட்டீங்க, அவருக்காக கண்ணீரை கடந்து வந்துட்டீங்க, அவருக்காக வலியும் வேதனையும் சகிச்சுக்கிட்டீங்க. இனிமே அவர் உங்களுக்காக செய்ய போறாரு. அல்லேலூயா. அவருடைய டர்ன் தொடங்கிருச்சு. அல்லேலூயா. மார்த்தாளும் மரியாளும் ஒரு டைம்ல இயேசுக்காக மார்த்தாள் ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. மரியாள் அவருடைய பாதத்துல உட்காந்து வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த டர்னு. இப்ப அந்த டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்போ மிகப்பெரிய ஒரு டிராஜடியில போய் மாட்டிக்கிட்டாங்க மார்த்தாளும் மரியாளும். ஏனால் சொந்த சகோதரன் மரித்து விட்டான். இந்த நேரத்தில் தேவன் தேடி வருகிறார். வந்து மரித்து 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழித்து அவனை உயிரோடு எழுப்பி அந்த சகோதரிகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய டர்ன் தேவன் இன்னைக்கு முடிச்சு வைக்கிறாரு. இப்ப அவருடைய டர்ன் தொடங்குது. அல்லேலூயா. இதுக்கு மேல உங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்கும். என்ன ஒர்க்கு? ஸ்தோத்திரம் பண்ற ஒர்க். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவர் செய்தார். ஆண்டவர் சொன்னார், அவர் செய்தார். அவர் செய்யும் போது தான் உங்களுக்கு தெரியும், ஆமா இது ஆண்டவர் சொன்னார்ல. இப்ப நான் யோசிக்கிறேன் பாரு, ஒரு கோல்ட் பைனான்ஸ் நம்மளை நம்பி வரும்போது நான் யோசிக்கிறேன், ஆமா இது அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரே வாக்குத்தத்தம், நீ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பா. எங்க? பெங்களூர்ல தான் கொடுத்தாங்க. பெங்களூர்ல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போன பொங்கலுக்கு அங்க கொடுத்த வாக்குத்தத்தம் தான் எனக்கு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அடுத்த 5ஆம் தேதி இஎம்ஐ பே பண்ணி ஆகணும், காசு இல்ல. ஆனா வசனம் என்ன வருது? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். பாக்குற வசனத்தை ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி ஆக கடவுது. 2 வருஷத்துல வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்று ஒன்று வந்து விட்டால் அது நிறைவேறியே தீரும். காத்திருந்தால் கட்டாயம் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். என்னைக்குன்னு தெரியாது, ஆனா ஆயத்தமா இருக்கணும். என்னைக்குன்னு தெரியாது, ஆனா ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருந்த அநேகர் அவரோடு கூட சேர்க்கப்பட்டார்கள். வசனம் சொல்லுங்க, அவரோடு கூட பிரவேசித்தார்கள். ஆயத்தமா இருந்தா போதும், விசுவாசத்தோடு இருந்தா போதும். அதனால இதுக்கு மேல உங்களுக்கு இருக்கிற ஒர்க் ஸ்தோத்திரம் பண்ற ஒர்க் மட்டும்தான். எப்படி? அது என்ன பாட்டு? வாக்கினால் சொன்னதை கரத்தினால், வார்த்தையினால் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர்.
வார்த்தையினால் அவர் சொன்னது எல்லாம் கரங்களினால நிறைவேற்றுகிற அந்த சீசனுக்குள்ளாக இன்னைக்கு நம்ம என்டர் ஆகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆவியின் மண்டலங்களில் ஒவ்வொரு பகுதிகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அதனாலதான் பிரசங்கி சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் என்ன உண்டா, ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு அழ ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் அழுதீர்கள் என்று சொன்னால் அந்த காலம் முடிவடைகிறது. இனி நகைக்கிற காலத்திற்குள்ளாக தேவன் அழைத்து செல்லுகிறார். வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருந்தார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுவதை காண்கிறதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்து விட்டார். அந்த காலத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம், பிரவேசிக்கிறோம். இதுதான் மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் அங்க நடக்குது. தேவன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். சுற்றி இருக்கிற அநேகரும் அவர் செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து அதே அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பிரேயருக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. எது பிரேயரு? மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்புகிறார்கள் இயேசுவின் இடத்துல. என்னாச்சு? ஆண்டவரே, என் சகோதரன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லல, எங்க சொல்றாங்க, கொக்கி அப்படியே போடுறாங்க. நீர் சிநேகிக்கிறவனாகிய லாசருக்கு, நம்ம அப்படிதான் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு வேண்டாம், ஆண்டவரே உங்களுக்கு நான் கொடுக்கணும், அதுக்கு எனக்கு வேணும். தவறல்ல, அது நல்லதுதான். அவங்க சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்புகிறார்கள். பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரத்துல தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் நினைச்சா உடனே வர முடியுமா? ஆனாலும் வராமல் அவர் வெயிட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த பிரேயருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடைக்குது. என்ன, எப்படி, அந்த ஆன்சர் எந்த வடிவில கிடைக்குது? வார்த்தையின் வடிவில கிடைக்குது. அல்லேலூயா. ரெக்வெஸ்ட் பிரேயர் என்னது? நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான். இத இயேசு கிட்ட சொல்றாங்க. பிரேயர் வந்துருச்சு. இப்ப பிரேயருக்கு அவர் என்ன எப்படி ஆன்சர் பண்றாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராது, கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகத்தான் இருக்கும். தேவனுடைய குமாரனும் இதனால் மகிமைப்படுவார். வார்த்தை வந்துருச்சா? 4வது வசனம் வாக்கு தத்தம், 45வது வசனம் அதனுடைய நிறைவேற்றம். அல்லேலூயா. அப்ப முதல் 3 வசனங்கிறது பிரேயர் ரெக்வெஸ்ட். உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்துல எட்டிவிட்டது. எட்டின உடனே உங்களுக்கு ரிசல்ட் எப்படிதான் வரும்? வார்த்தையின் வடிவாகத்தான் வரும். அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்க எந்த பிரேயர் பண்ணாலும் அற்புதத்தை எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் எதை எதிர்பாருங்க? வார்த்தையை எதிர்பாருங்கள். நீங்க ஜெபம் பண்ண உடனேயே என்னதான் எதிர்பார்க்கணும்? வார்த்தை எதிர்பார்க்கணும். நான் டெய்லி காலையில் எந்திரிச்சோனையுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அன்றைக்கு உண்டான வார்த்தையை நீங்கள் தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே, மொபைல் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தத்தை தான் பார்ப்பேன். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பார்த்து அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நான் அறிக்கை செய்த பிறகுதான் மற்ற என்னுடைய வேலைகள் தொடங்கும். ஏன்னா அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை என்னங்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. வார்த்தை ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மாறாது. இதை கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இவர்களுடைய விசுவாசம் இப்ப வேறையா இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, அதாவது மரிக்க போகிற சூழல்ல இருக்கிறான் லாசரு. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க வந்துட்டாருன்னா என்ன ஆயிருவான்? இவன் குணமாயிருவான். லாசர் என்ன ஆயிருவான்? குணமாயிருவாங்கிற அந்த விசுவாசத்துலதான் இயேசுவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஆனால் தேவன் அந்த விசுவாசத்தை மாத்திரம் அல்ல, அதை விட பெரிதான ஒரு விசுவாசத்தை காண்பிக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 5:6 வாசிங்க. அதே அடுத்து 2 வசனம் 11. அன்பாயிருந்தார், மிகுந்த அன்பாயிருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதற்காக, அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலேயே
2 நாள் தங்கினார். இங்க பாருங்க, இதுதான் அங்க மகிமையே. பின்னும் 2 நாள் என்ன பண்ணிட்டாரு? தங்கிட்டார். நல்லா ஒரு கவனிச்சுக்கோங்க. லாஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி டைம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? போய் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுவோம்? கிளம்பி போவோம். ஆனால் தேவகுமாரன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிளம்பலான் இருந்தவர் கூட என்ன பண்ணிட்டாராம்? இன்னும் 2 நாள் கழிச்சு போலாங்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய தாமதங்கள் அது தாமதங்கள் அல்ல, அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு கோட்பாடு வச்சிருப்போம், ஒரு கணக்கு வச்சிருப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இது நடந்துடணும், இந்த நாள்ல இது நடந்துடணும், இன்னைக்குள்ள இது நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். நினைக்கிறதுனால ஒன்றும் தவறல்ல. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை விட அதை விட ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சில தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். அல்லேலூயா. அதனால தாமதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே நீங்க உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கல, நம்ம சர்ச்சுக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம இங்க வந்து நம்மளுக்கு ஒன்றும் சரியாகல அப்படின்னு நினைக்க தோணிரும். சத்துரு அந்த வார்த்தையை கொடுத்துருவான். வாக்கு தத்தம் பண்ணினதுதான். அந்த வாக்கு தத்தத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? மாற்றவே மாட்டார். அவர் சொல்லிட்டாரு, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்ல, இது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கானதான் வியாதி தான். அதனால ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு வாக்கு தத்தம் வந்துருச்சு. ஆஸ் பர் ரூல் மார்த்தாலும் மரியாளும் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து பொறுமையா இருந்திருக்கணும். ஆனா அவங்க அப்படி இல்லை. அவர்களுடைய விசுவாசம் வேறையா இருந்துச்சு. அவர்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து வரணும், வந்த குணமாயிருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவன் மரிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் மரிக்க விடாமலும் என்னால செய்ய முடியும், மரித்து போயிட்டா கூட திரும்பி உயிரோடையும் என்னால் எழுப்ப முடியும் என்பதை செய்து காட்டுவதற்காகத்தான் தேவன் அந்த இடத்துல ஒரு தாமதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல யார் தான் தாமதம் செய்யறா? தேவனே தாமதம் செய்கிறார். தேவனே ஒரு நேரத்துல தாமதம் செய்யறாருன்னா ரிசல்ட் ரொம்ப பலமா இருக்கு போதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் தாமதமா இருக்குது, என் வாழ்க்கையில ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு பிரதர், இந்த நன்மையை நான் இவ்வளவு பெற்றுக்கொள்ளணும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த கடன் பிரச்சனை இருந்து வெளியே வரணும், இந்த வியாதியில இருந்து நான் வெளியே வரணும், நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது, ஆனால் தாமதங்கள் தான் ஆகிறது என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். நான் சொல்றேன், பின்னும் 2 நாள் அவர் தங்கினது உங்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்தி காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவதற்காக. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறார். இதே அதிகாரத்துல தான் இருக்குது. மார்த்தாள் மரியாள் இடத்துல கேட்கிறாங்க. வெளியே போய் சாப்பிடு. மார்த்தாள் மரியாள் இடத்துல தான் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ ஒரு பெரிய ஒரு சம்பவம். ஏன்னா எப்பவுமே ரிசல்ட் தெரிஞ்சவங்க பயப்படவே மாட்டாங்க. அல்லேலூயா. ரிசல்ட் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டோம். 10th எக்ஸாம் எழுதுறோம், 12th எக்ஸாம் எழுதுறோம். இப்போ நானே 10th எக்ஸாம் எழுத போறேன்னு வச்சுக்கிங்க. எழுதிட்டேன். எழுதுறதுக்கு முன்னாடியே எனக்கு ரிசல்ட் இதுதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, 10ஆவதுல நான் 367 மார்க் தான் வாங்க போறேங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பயத்தோட போய் எக்ஸாம் எழுதுவேனா? ஏன்? ரொம்ப கேஷுவலா போய் எழுதுவேன், ரொம்ப ஃப்ரீயா எழுதுவேன், ரொம்ப பெருசா இது பண்ணிக்க மாட்டேன். என்ன காரணம்? ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அதே போலதான் தேவனுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. லாசரோட ரிசல்ட் என்ன? அவன் சாக போறது இல்லைங்க, அவன் செத்து 4 நாள் கிடப்பான். திரும்பி என்ன பண்ணிடுவாரு? நான் அவன் உயிரோடு கொண்டு வந்துருவேன், அவன் நீடித்த நாட்களா வாழ போறான் அப்படிங்கிற ரிசல்ட் தேவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் இயேசு கிறிஸ்து பின்னும் 2 நாள் அதே இடத்துல தங்குகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய ரிசல்ட் அவருக்கு தெரியும், உங்க பிள்ளைகளுடைய ரிசல்ட் அவருக்கு தெரியும், உங்களுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும். அது நன்மையாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதுல எந்த தீங்கும் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தான் இந்த காரியத்தை நான் செய்யறேன். அது நன்மைக்கு ஏதுவானவைகள் தான், அது தீமைக்கானவைகள் அல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீங்கள் பயப்படாம இருந்தா போதும். என் அப்பா எனக்கு எப்படிங்க தீங்கு செய்வாரு? தீங்கு வர்றதுக்கு அனுமதிச்சிருவாரா? வீட்டுக்குள்ள அங்க ஒரு பாம்பு போகுது, வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்குது, நீங்க பாத்துட்டீங்க, உள்ள பிள்ளைங்க படுத்து கிடக்குறாங்க, இதா பண்ணுவீங்க? பாம்பு வந்தா வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க போயிருவீங்களா? அந்த பாம்பு போற வரைக்கும் நின்று என்ன பண்ணிட்டே இருப்போம்? பார்த்துட்டே இருப்போம். இல்ல அது அப்படியே அங்கேயே திருந்திட்டே இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? கதவை நல்லா டைட்டா சாத்திட்டு வந்துருவோம். ஏன்? பிள்ளைகள் அதை என்ன பண்ணிடக்கூடாது? பாதிச்சிடக்கூடாது. சாதாரண மாம்சமும் ரத்தமும் இருக்கிற தாயும் தகப்பட்டமா இருக்கிற நம்மளே நம்ம பிள்ளைகளை இப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கும் போது நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்மளை எப்படி பாதுகாப்பார்? அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, கண்மணியை போல. எப்படியா? கண்மணி என்னது? இந்த கண்ணுக்குள்ள ஒரு கருப்பா ஒரு விழி இருக்குதா? பியூப்பா தானே அது.
அத பாருங்க, ஏதாவது ஒரு தூசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை வர்றதுக்கு முன்னாடி இந்த மேல இருக்கிற கண் இமை என்ன ஆயிரும், டபக்குன்னு மூடிடும். இப்பயே பாருங்க, அப்படியே அப்படியே முழிச்சு தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த கண்ணை என்ன பண்ண முடியாது, அந்த பாக்குற அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாதுங்கிறதுக்காக நம்மளையே அறியாமலேயே சிஸ்டத்தை ஆர்டர் வச்சுட்டாரு. இந்த இமை ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கண்ணை மூடி மூடி திறக்கணும் அப்படின்னு சொல்லி. எந்த தூசு அடியும் ஏதாவது டக்குனு வரும்போது ஃபர்ஸ்ட் என்னதான் பண்றோம், கண்ணை மூடுறோம். அல்லேலூயா. ஏன்? பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு. அதனாலதான் சொல்ற, அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றார், கண்மணியை போல எங்களை காத்தருளும். அவரே சொல்றார், உன்னை என் துருத்தியிலே வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை எங்க வச்சிருக்கிற? துருத்தினா என்னது? அதுதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அது இல்ல, அது துருகம். துருத்தினா ரெண்டு வார்த்தை இருக்குது. துருத்திங்கிறது அதுவும் ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா, இந்த கண்ணை இப்படி பண்ணீங்கன்னா ஒரு ரெட்டிஷா ஒரு இடம் தெரியுதா? ரொம்ப நான் ஃபோன் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட்டிஸா தெரியும், ஃபோனே பார்க்காதவங்க தான் வெள்ளையா தெரியும். அதுதாங்க துருத்தி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவனுடைய அந்த ரெட் பார்ட்ல துருத்தியில அவர் சேகரித்து வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவா தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் உள்ளம் கைகளிலே உன்னை பொறித்து வைத்துள்ளேன். நம்ம பைபிள்ல, பெண்டிகாஸ்ட் பைபிள்ல, புரோட்டஸ்டன்ட் பைபிள்ல வரைந்து வைத்துள்ளேன் அப்படின்னு வந்துருச்சு, டிராயிங் தான் அது. ஆனா ஆர்சி பைபிள்ல பொறித்து வைத்துள்ளேன். அல்லேலூயா. அது டிராயிங் இல்ல, பொறித்து வைப்பது என்பது என்னது, அழிக்கப்பட முடியாதது. அல்லேலூயா. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க பைபிள் படிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் திருவிவிலியத்துல படிங்க. அல்லேலூயா. திருவிவிலியத்துல படிக்கும் போது என்ன நல்லதுன்னு நினைச்சீங்கன்னா, சுத்த தமிழ்ல இருக்கும். இப்போ நம்ம பேசுகிற அந்த பேச்சு வழக்கிலேயே நிறைய வார்த்தைகள் இருக்கும், புரியும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு இயேசுவை அறியாத, கிறிஸ்துவத்தை அறியாத ஒரு நபர் சொன்னீங்கன்னா அவன் கேட்பான், நாமம்னா எந்த நாமங்க, இந்த நாமமா அப்படின்னு கேட்பான். ஆனா அதே திருவிவிலியத்துல பாத்தீங்கன்னா சொல்லும், என் திருப்பெயரால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப சொன்னா ஈஸியா அவனுக்கு என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். ஆவியானவர் ஆதியில ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார்னா நமக்கு தெரியல. அதே ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டது புரியுது. அதனால திருவிவிலியத்தை படிங்க. அல்லேலூயா. நிறைய அதாவது மெடிடேஷன் பண்ணணும், நிறைய சத்தியத்தை ஆழமா தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க திருவிவிலியத்தை படிங்க. நானே மொபைல்ல திருவிவிலியத்தை பார்த்து தான் நான் பிரசங்கமே ஏற்பாடு பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன்னா இதுல காட்டிலும் இதுல நிறைய சமஸ்கிருத வார்த்தை கலந்துருக்குது. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பைபிள்ல நிறைய சமஸ்கிருத வார்த்தை இருக்கிறதுனால நம்மளால டக்குன்னு புரிந்து கொள்ள முடியாது. ரெகுலரா அதை பாரம்பரியமா வாசிச்சே இருக்கிறவங்களுக்கு புரியும், ஆனா புதுசா ஒருத்தவங்களுக்கு பார்க்கும்போது புரியாது. அதே நம்ம திருவிவிலியத்துல வாசிக்கும் போது ஈஸியா புரியும். இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, மொபைல்ல நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதனால பண்ணிக்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு தாமதம் உங்க வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னாவே அற்புதம் மிகப்பெரிய அளவுல இருக்க போகுதுங்கிறத நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒரு சில ஜெபங்களுக்கு நீங்க கேட்ட உடனே கிடைச்சிடும். ஒரு சில ஜெபங்களுக்கு நீங்க கேட்க ஜெபத்திற்கு பதில் வராது, ஆனா வார்த்தை மட்டும் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, ஆண்டவர் வார்த்தை மூலமா உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாரு. அம்மா கூட ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க, திடீர்னு ஆண்டவரோட பேசினார், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணர செஞ்சார். இதெல்லாம் தேவனே செய்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனால இது ஏற்படுத்த முடியாது. ஒரு மனிதனால இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தவே முடியாது. இது கர்த்தரால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. தேவன் நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன்கிறார். அப்போ உங்க சரீரத்தை அவருக்குன்னு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் எப்பெல்லாம் விரும்புறாரோ அப்பெல்லாம் அந்த உணர்வு உங்களுக்கு தருவாரு, வார்த்தையாக வெளிப்படுவார். அல்லேலூயா. வார்த்தையாக வெளிப்படுவார். அவர் சொல்லிட்டார், எனக்குள்ள கடவுள் இருக்கு. எஸ், உங்க எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார். உங்க எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறாங்க? உங்களுக்கு ஹீலிங்க்கு, ப்ராஸ்பரிட்டிக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு. ஒரு மனுஷனுக்கு இந்த மூணுல தான் எங்கேயாவது பிரச்சனை இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மனிதனுடைய பிரச்சனை இந்த மூணுல தான் இருக்கும். ஒண்ணு ஹீலிங்ல, அதாவது சரீரத்துல பாதிப்புகள் இருக்கும், அதனால அவனுக்கு தேவையானது என்ன, ஹீலிங், ஆரோக்கியம் தேவையா இருக்கும். இல்லைன்னா உடம்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், கையில் என்ன இருக்காது, துட்டு இருக்காது. எனக்கு இருக்குல்ல, எனக்கு மாதிரி. அப்போ ப்ராஸ்பரிட்டி, ரிலேஷன்ஷிப்பு, ஃபர்ஸ்ட் ஹீலிங்கு, ரெண்டாவது ப்ராஸ்பரிட்டி, மூணாவது என்ன இருக்குன்னா ப்ராஸ்பரிட்டி இருக்கும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும், அதாவது சரீரமும் நல்லா இருக்கும், பண வசதிகளும் நல்லா இருக்கும். ஆனா குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பிரிவினை, இப்படி போயிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? பெரிய பெரிய வக்கீல், பெரிய பெரிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்குது, ஆனா குடும்பத்துல என்ன இல்ல, கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிந்து வாழ்கிறார்கள்.
அப்படி இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த 3 விஷயத்துல தான் பிரச்சனையே, வேற எங்கேயுமே இருக்காது. எங்கேயுமே நீங்க என்ன பிரச்சனை இருக்கீங்கன்னா இந்த 3ல ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க. இதை தாண்டி எங்கேயும் போக மாட்டீங்க. அப்ப நமக்கு தேவையானது டிவைன் ஹெல்த், 2வது டிவைன் ப்ராஸ்பரிட்டி, 3வது டிவைன் ரிலேஷன்ஷிப். என்னது? டிவைன் தெய்வீக ரிலேஷன்ஷிப். குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், சரீரத்துல ஒரு நல்ல ஆரோக்கியம், வாழ்க்கையில் தேவையான செழிப்பு. இது 3 ஒரு மனுஷனுக்கு இருந்துருச்சு அப்படின்னா அவன் தான் நிறைவான மனிதன். அல்லேலூயா. அவன் தான் நிறைவான மனிதன். நம்ம நினைக்கிற பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்களே, இவ்வளோ சொத்தெல்லாம் இவங்களுக்கு தாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அவன் வாழ்க்கையில தான் தெரியும் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பணமோ ஒரு ஆஸ்தியோ ஒரு மனிதனை நிறைவானவனாய் மாற்ற முடியாது. இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் ஒரு மனிதனை நிறைவுள்ளவனாக மாற்ற முடியும். அல்லேலூயா. களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை. இந்த ஞான பாலத்தின் மீது நீங்க எப்படி இருங்க? வாஞ்சியா இருங்க. பவுல் ஏன் வாஞ்சியா இருக்கு சொல்றாரு தெரியுமா? இந்த வார்த்தை தான் இந்த 3ஐயும் கொடுக்கும். சொல்லுங்க, டிவைன் ஹெல்த். சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுவோம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக செழிப்பு, தெய்வீக தொடர்பு, தெய்வீக ஐக்கியம் கூட சொல்லிக்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த 3 ஆசீர்வாதம் நீங்க இது எப்படி உங்களுக்குள்ள கொண்டு வரலாம்னா, இந்த 3 ஒருத்தருக்குள்ள இருக்குது. இது 3மே ஒரே ஒருத்தருக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள? கரெக்ட். யாருக்குள்ள இருக்குது? ஜீசஸ்க்குள்ள இது 3 இருக்குது. அவருக்குள்ள வியாதி ஏதாவது இருக்குதா? இல்ல. அவருக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்ல. அவருக்குள்ள குறைவு ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப இது 3 ஒருத்தருக்குள்ள இருக்குது. அவரை தூக்கி உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அவரை போலவே மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இது எப்படி ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி இந்த பூமிக்குரிய மண்டலத்துல, சரீர மண்டலத்துல ரெஃப்ளெக்ட் பண்றது, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுங்கிற ஒரு ரகசியத்தை சொல்றேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணர்ந்தீங்கன்னா போதும், உங்கள் சரீரத்துல வியாதி தங்காது, அது ஓடிவிடும். உங்கள் சரீரத்துல பலவீனம் தங்க வாய்ப்பே இல்லை. இன்னும் அட்வான்ஸ்டா சொல்றேன், நீங்கள் மரணத்தையே சந்திக்க போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய வருகையிலே முகமுகமாய் சந்திக்க போகிறீர்கள். சொல்லுங்க, எனக்கு மரணம் இல்ல. தைரியமா சொல்லுங்க, எனக்கு மரணம் இல்ல, எனக்கு கல்லறை இல்ல. நான் உயிரோடு கூட தேவனை சந்திக்க போகிறேன். தேவன் என் வாழ்க்கையில, என் நாட்களில் அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற சந்ததியில நானும் என் கணவனும் என் பிள்ளைகளும் இருப்போம் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுவாரு, நீ விசுவாசித்தபடியே. இதை யார் விரும்பினா தெரியுமா? பவுலே விரும்பினார். இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் மரிக்க போவதில்லைன்னு அப்பவே அவரே எதிர்பார்த்தார். ஏன்னா அவர் அதை விரும்பினார். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா அவருக்கு கிடைக்கல, உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கடைசி கால சந்ததி நம்ம தான். இன்னும் ரொம்ப காலங்கள் உருண்டு போகணும்னு சொல்ல முடியாது. பாருங்க, எங்க பார்த்தாலும் போர் பதற்றங்கள் அப்படியே பொங்கி எழுகிறது. அமெரிக்கா ட்ரம்ப் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. அப்படியே மிரட்டி வாங்குறாரு. நான் சொல்றதை நீ கேட்கல அழிச்சிருவேங்கிறாரு. போல்டா சொல்றாரு. நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு, ட்ரம்பே அமைதியா இருந்துக்கோ, நீ சொல்றதெல்லாம் இங்க செல்லாது அப்படிங்கிறார். இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகி போய் இன்னும் 10% வரி ஏத்துவேங்கிறாரு. என்னென்னமோ பண்றாரு. அப்படியே ஷேர் மார்க்கெட்லாம் பொங்கி எழுது. அவர் பேசுற இப்ப எங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை எப்படி இயங்குதுன்னா, ட்ரம்ப் என்ன பேசுறாரோ அதை பத்தி தான். ட்ரம்ப் இந்தியா மேல வரியை விதிச்சா மார்க்கெட் டவுன் ஆகுது, வரிய குறைச்சா மார்க்கெட் அப் ஆகுது. அப்ப நாங்க இப்ப எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ட்ரம்ப்ோடைய வார்த்தையை தான் டெய்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதை வைத்து தான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வேற வழி இல்ல. உலகம் அப்படி மாறிடுச்சு. நான் சொல்றேன், சீக்கிரமாகவே கர்த்தர் நமக்கு நியாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதை உணர்ந்துருங்க. ஜீசஸ் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருக்கு வியாதி கிடையாது, சோ எனக்கு வியாதி கிடையாது. அதன் அடிப்படையில தான் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். அவருடைய ரத்தம் நம் ரத்தத்தோடு கூட கலக்கிறது, அவருடைய சரீரம் நம் சரீரத்தோடு கூட கலக்கிறது. அப்போ நீங்க சொல்லணும், இருமல் வரும், நானா சொல்லுவேன், தும்மிட்டு சொல்லுவேன் எனக்கு வியாதி இல்லைன்னு. நல்லா அப்படியே இரும்பி சளியெல்லாம் துப்பிட்டு அப்புறம் சொல்லுவேன் நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்? ஜீசஸ் எனக்குள்ள இருக்கிறார். சூழ்நிலைகள் பொய் சொல்லும். இந்த சளி இன்னைக்கு இருக்குதுங்க, நாளைக்கு போயிடும். ஆனால் எனக்குள்ள இருக்கிற இயேசு என்னை விட்டு போகவே. நான் சொல்றேன், இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டிக்கும் அதுதான், டிவைன் ரிலேஷன்ஷிப்புக்கும் அதுதான், டிவைன் ஹெல்த்துக்கும் அதுதான். இது எல்லாமே தேவன் இலவசமாய் நமக்கு தந்து விட்டார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கவலைப்படாம அவருடைய டைமுக்காக காத்திருக்கு தான் போதும். அவர் வருவார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் வருவார். அவர் என் வாழ்க்கையில் வருவார், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில வருவார், சடுதியிலே வருவார். அல்லேலூயா. சடுதி இல்லைன்னா என்ன? சடனா நடக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் நடக்காம இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர் ஒரு அற்புதத்தை செய்வார்.
உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திடீரென்று உயர்த்துவார். திடீர்னு ஒரு டிவைன் கனெக்ஷன் கிடைக்கும். திடீர்னு ஒரு நல்ல கனெக்ஷன், நல்ல தொடர்புகள் உங்களை தேடி வரும். டக்கு 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 நீங்க யோசிச்சு பாப்பீங்க, திரும்பி பாத்தீங்கன்னா எப்படி நடந்துச்சுனே தெரியல பிரதர், இவ்வளவு பெரிய அற்புதம். அல்லேலூயா. எப்படி நடந்துச்சுனே தெரியல பிரதர், இவ்வளவு பெரிய அதிசயத்தை தேவன் செய்தார். அல்லேலூயா. காரணம், நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகள், நீங்கள் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் எங்களோடு கூட பேசினீர். இன்றைக்கு மார்த்தாளுக்காக, மரியாளுக்காக, மரித்து போன லாசருவையே நீர் உயிரோடு கூட எழுப்பி சுற்றியிருந்த ஜனங்கள் அதை பார்த்த போது, நீர் செய்தவைகளை கண்ட போது அவர்கள் உம்மீது விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆண்டவரே, அதே போல இந்த நாளில் உங்க சமூகத்துல வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில நீர் செய்ய போகிற நன்மையை, அதிசயத்தை பார்த்து இவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் கடந்து வர போகிறது. எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் உறவினர்கள் இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கையிட போகிறார்கள். நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற நன்மை அவ்வளவு பெரியதா இருக்க போகிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். மார்த்தாளை போல, மரியாளை போல நாங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்லாம் நாங்க சொல்ல போவது இல்ல. ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் இதில் மகிமைப்படுவார் என்ற வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்ப எங்க வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள் அனைத்துமே மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய மகிமைக்கு ஏதுவானது. தேவனுடைய குமாரன் அதிலே மகிமைப்பட போகிறார். மரித்து போன நிலையில் இருக்கிற எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் கூட கர்த்தர் இந்த 4 நாட்கள் கழித்து உயிரோடு கூட உயிர் திரும்ப பண்ண போகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க வார்த்தைகளின்படியே எங்களுக்கு ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.